ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அது கூடயே கப்பக்கிழங்கும். அதுக்காக நான் இப்படி 2 மீன் எடுத்திருக்கேங்க. பெரிய மீன் தான் இது. இங்கே கிடைக்கிற ஒரு மீன் சீபாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மீனை. இங்கே வஞ்சர மீன்லாம் எப்போவாச்சும் தான் வரும். அதுவும் நான் இந்த சாலை மீன் மாதிரி ஒரு மீன் கிடச்சிருக்கு, அதுவும் வாங்கியிருக்கேன். இந்த மீன் நல்லாவே இருக்குங்க. குழம்பும் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த பெரிய மீனை குழம்பு தான் பண்ண போகிறேன். இங்கே கடையில் மீன் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் கட் பண்ணணும். அதை உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இது மேலே இருக்கிறத அந்த ஸ்லாம்பு இருக்கும்ல, அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கத்தி வச்சு நல்லா எடுத்துடலாம், சுரண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சைட்லாம் இப்படி கட் பண்ணிவிட்டு மீனை ரவுண்டாக கட் பண்ணிடலாம். உள்ளுக்கு மறுபடியும் நான் க்ளீன் பண்ணுவேன். அவங்க அவ்வளோ நல்லா பண்ண மாட்டாங்க. பண்ணிவிட்டு தலைப்பகுதியெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீன்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா உப்பு போட்டு கழுவிடலாம். உப்பு போடும்போது தான் அந்த மீன் மேலே இருக்கிற அந்த ஸ்லாம்பெலாம் நல்லா போகும், மீன் நல்லா சுத்தமாகும். இப்போது நம்ம மீன்லாம் நல்லா சூப்பராக வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரளாவில் ஓரோ இடத்துலையும் ஓரோ மாதிரி குழம்பு செய்வாங்க. நான் ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 1/2 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து இந்த மசாலாவை இப்போ அரைச்சிடலாம். நான் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல. இப்போ இந்த தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். குழம்புக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போது மசாலாவையும் வறுத்தரலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன், 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள். எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லா ஒரு கலர் கிடைக்குங்க. நம்ம நிறைய சேர்த்தாலும் கலர் இருக்கும், ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு பார்க்கறதுக்கே. இப்போ இந்த மசாலாவை நம்ம மிதமான ஒரு சூட்டில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா தீஞ்சு போயிடும். இந்த மீன் குழம்பு நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. மசாலா வறுத்து தேங்காய் அரைச்சி எடுத்தால் மட்டும் போதும், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது இந்த பாத்திரத்துலேருந்து மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பாத்திரம் சூடாக இருக்கும், அதனால் மாற்றிடுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம். தேங்காவையும் அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா 10 நிமிஷம் போதும் மீன் குழம்பு ரெடி ஆகுதுக்கு. இப்போ நான் மசாலா வறுத்த அந்த பாத்திரமே தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். எப்போவுமே கேரளா ஃபிஷ் கறி செய்யும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் அதோட ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சோட கறிவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் ஒரு முருங்கைக்காய். நாங்கள் கேரளாவில் யூஸ்வலி மீன் குழம்பு செய்யும்போது எல்லாருமே முருங்கைக்காய் சேர்த்துப்போம். அது ஒரு தனி சுவைதாங்க மீன் குழம்புக்கு. நீங்களும் கண்டிப்பாக இப்படி சேர்த்து பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வெந்தயம்லாம் முழுசாக இதில் சேர்க்கலை. வெந்தயம் பவுடர் கடைசியில் தான் நான் சேர்க்க போகிறேன். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் வறுத்து வச்சுருக்கிற மசாலா இருக்கலாம், அந்த மசாலாவையும் இந்த தேங்காய் கூடையே நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுக்க போகிறேன். மசாலாவையும் இப்படி போட்டுருங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சது. புளி எப்போவுமே பார்த்து ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு நிறைய புளி ஊற்றக்கூடாது, அப்புறம் புளிப்பாயிரும் குழம்பு. அந்த காரம் புளி எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக வரும். நீங்கள் புளி இப்போது நம்ம உப்பு எல்லாம் போட்டுட்டு கலக்கி செக் பண்ணி பார்க்கலாம். புளி உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா அப்புறம் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கோம், அதோட புளிப்பை இந்த குழம்புக்கு வரும். தக்காளி கொஞ்சம் வெந்து வரும்போது, அதனால் புளி இல்லைன்னா நம்ம கடைசியில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய புளித்தண்ணியை ஊற்றி விட்டுறாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் பவுடர். வெந்தயம் நல்லா லைட்டாக கோல்டன் கலரில் பவுடர் பண்ணிவிட்டு மிக்சியில்
நல்லா பவுடர் பண்ணி எடுத்தது ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன்லேருந்து நீங்கள் மீன் குழம்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு. மீன் குழம்பு கம்மியாக தான் வைக்க போகிறீங்கன்னா அரை டீஸ்பூன் போதும். ரொம்ப சேர்த்தா மீன் குழம்பு வந்து அப்படியே கசப்பாயிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெந்தயம் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்கறனால அதோட அந்த வெந்தயத்தோட அந்த வறுத்த ஸ்மெல்லு எல்லாமே நல்லா சூப்பராக வருதுங்க மீன் குழம்புல. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, முருங்கைக்காயெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் துண்டுகள் எல்லாம் இந்த குழம்புல மெதுவாக இப்படி சேர்த்து விட்டுடலாம். மீன் துண்டுகள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு குழம்பு எப்போவுமே கிண்டக்கூடாது, அந்த மீனெல்லாம் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால் மீன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம அந்த பாத்திரத்தை இப்படி ஷேக் பண்ணி மட்டும் விட்டால் போதும், கரண்டி வச்சு கிண்ட தேவையில்லை. இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இதே மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க, மீனெல்லாம் வந்து குழம்புக்குள்ளே போயிடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குங்க, தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே. நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதோட சூப்பர் காம்பினேஷனாக கப்பக்கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கப்பக்கிழங்கு செய்ய போகிறேன். கப்பக்கிழங்குக்கு செய்யறதுக்காக நான் வந்து ஒரு 3/4 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி எடுத்துகிட்டு இதை தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கப்பக்கிழங்கை வேக வச்சிடலாம். நீங்கள் கப்பக்கிழங்கு வேக வைக்கும்போது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேக வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும். ஏன்னா இந்த கப்பக்கிழங்குல வந்து சின்ன ஒரு அளவில் வந்து சைனைடு இருக்கதா சொல்லுதாங்க. நீங்கள் அது வந்து கூகுளில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால இது வேக வச்சு அந்த தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வந்து போயிடும் இதுலேருந்து. அதனால் கப்பக்கிழங்கு வேக வைக்கிற தண்ணியை எப்போவுமே கீழே கொட்டிடணும். இதே மாதிரி நல்லா 2-3 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர்லலாம் போட வேண்டாம், இதே மாதிரி பாத்திரத்திலே வேக வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டால் குழஞ்சி போயிடும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கப்பக்கிழங்கெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க, சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டரில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிடலாம். இதே மாதிரி இதில் ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கப்பக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கப்பக்கிழங்கு தாளிக்கிறதுக்கான ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. 4லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பூண்டு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ஒரு குறையாக அரைச்சா போதும். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை, தேங்காய் எண்ணெயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கப்பக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம தேங்காய் பாருங்கள், இப்படி அரைச்சி எடுத்த தேங்காவை அதிலே ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சா போதும். அரைப்பு ஊற்றிட்டு அதிலே அந்த வேக வச்ச கிழங்கையும் போட்டுடலாம். கிழங்கையும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கிழங்கு வேகினப்போ உப்பு போட்டோம். இப்போ உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் நீங்கள் மறுபடியும். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் காம்பினேஷனான கப்பக்கிழங்கு கேரளா ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து கேரளாவில் நாங்கள் ஒரு வாரத்தில் 2 தடவையாவது எல்லா வீட்லேயும் செய்வாங்க. சம்டைம்ஸ் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. கப்பக்கிழங்கு இப்படி வச்சு அது மேலேயே நம்ம மீன் குழம்பை ஊற்றி அப்படியே நல்லா கலந்து சாப்பிட்ணும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்பெஷல் கப்பக்கிழங்கு தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு, முருங்கைக்காய் மீன் குழம்பு. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.